بسم الله الرحمن الرحیم ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احیاء عند ربهم یرزقون. دشمن آخرین تیر خود را هم رها کرد. آنها تصور داشتند با حذف رهبر معظم انقلاب اسلامی می توانند روح یک ملت را زخمی کنند، اما نفهمیدند که வணக்கம். சுப்ரீம் லீடர் அலி கமனே வீரமரணம் அடைந்ததற்கு பின்பு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஷியா கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் ரோட்ல இறங்கி போராட தொடங்கி விட்டார்கள். அமெரிக்கா இஸ்ராயல் பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவை பாருங்கள். यह खबर आई और वीडियोस कुछ है जिसमें तेहरान के ऊपर हमलों की खबर है कि तेहरान के ऊपर नए सिरे से हमले किए गए हैं. इसके अलावा इस्फहान में और बाकी सारी जगहों पर भी हमले किए गए हैं. இந்த அலி கமனேக்கு பின்பு ஒட்டுமொத்த ஈரானை முடக்கிவிட்டதாக அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறதோ, இஸ்ராயல் ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறதோ, அமெரிக்கா இஸ்ராயலுக்கு எதிராக ஈரானின் ராணுவ வீரர்கள் எந்த அளவில் பதில் கொடுத்து வருகிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எந்த நபரை நீங்க பார்க்கிறீர்களோ இந்த நபரின் பெயர் பிரிகேடியர் ஜெனரல் கதார் ரம்சாதே. ஈரான் மிலிட்டரியின் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆபீசர். 2021ஆம் ஆண்டு அலி கமனே தான் இந்த நபரை பதவியில் அமர வைத்தார். இவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டீர்கள்னா பர்ஷியன் மொழியில் பேசுகிறார். ஆனால் இவர் பேசியதில் நீங்க கேட்டீர்கள் உங்களுக்கு புரிய வரும். ஈரான் ஏர் டிஃபென்ஸ் ஆர் விஜிலண்ட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் கிரஷிங் ரெஸ்பான்ஸ் ஆஃப் எனி அக்ரெஷன். ஈரானின் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக துல்லியமாக அக்ரெசிவாக வேலை பார்க்கிறது. இது மட்டுமல்ல, the nation is united and resistant. No enemy threat or pressure will force surrender submission. ஈரானின் மக்கள், ஈரானின் ஆர்மி ஒற்றுமையாக இருக்கிறது. எந்த விதமான ஃபோர்ஸ், எந்த விதமான பிரஷரும் எங்களை மிரட்ட முடியாது. நாங்க சரண்டர் செய்ய மாட்டோம். இதை தாண்டி இதற்கு மேல் எங்களுடைய பதிலை உலகம் பார்க்க போகிறது என்கிற ஒரு தைரியமான பேச்சை இவர் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ஈரானுடைய தாக்குதல் தொடர்ந்து இஸ்ராயல், முக்கியமாக அமெரிக்காவின் பல ஸ்பாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவுடைய ராணுவம் எங்கெல்லாம் போடப்பட்டதோ, முக்கியமாக அரபு நாடுகளில் அந்த அனைத்து இடங்களிலுமே இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டிவி ஸ்கிரீனில் நீங்க எந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ இது இஸ்ராயல் மற்றும் அமெரிக்கா ஜாயிண்ட் ஆபரேஷன் வழியாக தெஹரானில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இஸ்ஃபஹான் என்கிற இந்த இடம், அங்க தாக்குதல் நடக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஈரானுடைய பதில் தாக்குதல் தெல் அவீவ் மற்றும் கிரேட்டர் தெல் அவீவ் இந்த இரண்டு இடங்களிலுமே மிகப்பெரிய அளவில் ஈரானுடைய மிசைல்ஸ்கள் அந்த நாட்டை தாக்கி வருகிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா தெல் அவீவ் ரிப்பீட்டட்லி பல வீடியோக்களை அங்கிருந்து நீங்க பார்க்க முடிகிறது. இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள், ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட். ஏன்னா எப்பெல்லாம் வார் போன்ற சிச்சுவேஷன் வருகிறதோ இஸ்ராயலுடைய ஒரு டாக்டிக் என்னன்னா ஒட்டுமொத்த மீடியாவை முடக்கி விடுவார்கள். எந்த விதமான செய்தியும் வெளிவராது. அவர்கள் எடுத்துக்காட்டுவது எல்லாமே தன்னை அப்பாவியாக எடுத்து காட்டக்கூடிய வேலையை பார்க்கும் இஸ்ராயல். இதேதான் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலும் போதும் இஸ்ராயல் செய்த அந்த அட்டூழியம். இங்கேயும் அதுதான் நடக்கிறது. ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலை எடுத்து காட்டுவார்கள். ஆனால் இஸ்ராயல் எந்த விதமான தாக்குதல்கள் நடத்துகிறதோ அல்ல இஸ்ராயலில் ஏற்படக்கூடிய அந்த சேதங்களை எங்கேயுமே எடுத்து காட்ட மாட்டார்கள். இந்த வீடியோ நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் போன்று தெரிகிறது. ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டே கருகி சாம்பல் ஆகிவிட்டது. பென் குரியன் ஏர்போர்ட் டெல் அவீவில் இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து இன்னொரு வீடியோ வெளிவந்திருக்கு. இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ஏர்போர்ட்ல எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த ஏர்போர்ட்ல ஒரு தாக்குதல் நடக்கிறது. உள்ள உட்கார்ந்திருந்த மக்கள் அங்கிருந்து தப்பி ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள். இது மட்டுமல்ல, அடுத்த வீடியோவை பாருங்கள். ஒரு பாம்பு ஷெல்டர், அதாவது ஈரானியர்கள் எங்க தப்பித்து ஓடி ஒளிவார்களோ அந்த இடத்தின் இந்த வீடியோ. இதுல பல ராணுவ வீரர்கள் உடையில்
ஒரு சில நபர்கள் அமர்ந்திருப்பதை நீங்க பார்ப்பீர்கள். இதற்காக அங்க போய் ஓடி ஒளிந்தார்கள் ராணுவ வீரர்கள் என்கிற அந்த விஷயத்தை யாருமே தெளிவுபடுத்தவில்லை. இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள் பல கார்கள், வாகனங்கள், ஒரு சில பில்டிங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த புகையெல்லாம் நீங்க பார்க்கிறீர்கள். இன்னொரு பக்கம் ஒரு ஜேர்னலிஸ்ட் வெளிவிட்ட இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா, எங்களுடைய அலுவலகத்தில் ஒட்டுமொத்த கண்ணாடியை சிதைந்து போனதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற பல்வேறு வீடியோ காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இதே நேரத்தில் அலி கமனேயுடைய மரணத்திற்கு பின்பு ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேசஸ்களில் ஈரானுடைய தாக்குதல் இன்னும் அதிகரித்திருக்கிறது. அது UAE ஆக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக, இது போன்ற ஏராளமான எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேசஸ் இருந்ததோ அனைத்து இடங்கள்லயுமே இந்த தாக்குதல் நடக்கிறது. இன்னைக்கு கார்த்தால நியூயார்க் டைம்ஸ் வெளிவிட்ட ஒரு செய்தி நீங்க பார்த்தீர்கள்னா, நியூயார்க் டைம்ஸ் எடுத்து வைத்த விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் தவறு செய்து விட்டார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கர்களை சிக்க வைத்து விட்டார் என்கிற அந்த எச்சரிக்கையை கொடுத்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இதுவாக தான் இருந்தது. அதற்கான பதிலும் வெளிவர தொடங்கிவிட்டது. உதாரணத்திற்கு பார்த்தீர்கள்னா, இந்தியா, பாகிஸ்தான், இது போன்ற ஏராளமான நாடுகளில் அமெரிக்கன் எம்பசிக்கு எதிராக அமெரிக்கர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்க தாக்குதல்கள் நடக்க தொடங்கிவிட்டது. காலையில காஷ்மீர்ல ஒரு போராட்டம் நடந்தது இந்தியா தரப்பில். இதே போன்று கராச்சி, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சியில் அமெரிக்கன் கான்சுலேட்டில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள், அலி கமனேயை சப்போர்ட் செய்யக்கூடிய மக்கள் அமெரிக்கன் கான்சுலேட்டில் போய் அட்டாக் செய்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இவர்கள் மீது பதிலுக்கு தாக்குதல் அடித்த போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 10 நபர்களை சுட்டுக் கொன்றதாக கூறுகிறார்கள். அதாவது ஒரு நாட்டில் நீங்க தூதரகத்தை நடத்துகிறீர்கள், அந்த நாட்டில் நீங்க இது போன்ற ஆயுதங்களை தூக்கி கொலை செய்தது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. இதே போன்று லாகூர்ல இருந்தும் இதே போன்ற ஸ்டோரி வெளிவருகிறது. இது மட்டுமல்ல, ஈராக்ல இருக்கக்கூடிய எம்பசியும் தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி. அதற்கான படங்களை நீங்க தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். அயத்துல்லா கமேனி வெறும் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மட்டும் கிடையாது, ஷியா கம்யூனிட்டி, முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய ஒரு மிக பெரிய மத குருவும். அதனால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஷியா கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள், முஸ்லிம்ஸ், அவர்கள் ரோட்டில் இறங்கி போராட தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் கிளம்பி இருக்கிறது. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இதற்கான தாக்குதல் எந்த அளவில் அதிகரித்து வருகிறது நீங்க பார்த்தீர்கள்னா, ஈராக்கிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், ஈராக்கிடம் இருக்கக்கூடிய ஆர்மி, அதைத்தான் நான் நம்புகிறேன் என்கிற அந்த வார்த்தை அலி கமேனியுடைய கடைசி வார்த்தை. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ட்ரம்ப். பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான முடிவும் வராது. டொனால்ட் ட்ரம்பை ஒரு துளி கூட என்னால் நம்ப முடியாது என்று கூறினார். இன்னொரு பக்கம் நான் தொடக்கத்தில் கூறியபடி அலி கமேனி வீர மரணம் அடைந்தார் என்று. அதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அலி கமேனி எந்த பங்கர்லயுமே போய் ஓடி ஒளியவில்லை. அவருக்கு நிச்சயமாக தெரியும் இந்த தாக்குதல் நடக்க போகிறது. 2-3 நாட்களாகவே இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் பரவலாக பேசப்பட்டது. உதாரணத்திற்கு சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப்பியன் நாடுகள், பல நாடுகளில் இருக்கக்கூடிய எம்பசிஸ்கள் தன்னுடைய சிட்டிசன்ஸ்களுக்கு கொடுத்த அந்த அறிக்கை, உடனடியாக இஸ்ரேலில் இருந்து, உடனடியாக ஈரான்ல இருந்து நீங்க கிளம்பி விட வேண்டும். இந்த செய்தி வெளிவந்ததுக்கு பின்பு கூட எங்கேயுமே அலி கமேனி போய் ஒளியவில்லை. அவர் வசிக்கக்கூடிய அதே வீட்டில், அதே காம்பவுண்டில் தான் அவர் இருந்திருக்கிறார். எந்த பங்கர்லையும் போய் ஒளியவில்லை. அவர் மற்றும் இந்த தாக்குதலில் இறங்கவில்லை. அவர், அவருடைய மகள், அவருடைய மருமகன், அவருடைய மருமகள், பேரன் பேத்தி, இது போன்ற பல குடும்பத்தினர்கள் அந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஈரானில் அலி கமேனிக்கு பின்பு யார் அந்த இடத்தை பிடிக்க போறார், அது ஒரு தனி சாப்டர். அதை பற்றி நான் வேறொரு வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த வீடியோவும் இன்னைக்கு எங்களுடைய சேனல்ல வரப்போகிறது. தயவு செய்து பாருங்கள், வந்திருக்கும், அதை போய் பாருங்கள். ஆனால்
இந்த எஜுகேஷன் ஒட்டுமொத்த அரபு நாடுகளை ஒழுக்கி இருக்கிறது. அதை தாண்டி சைனா, ரஷ்யாவுடைய மூவ் அடுத்து என்னவாக இருக்க போகிறது? ஒட்டுமொத்தத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்காவை ஹை அலர்ட்டில் வைத்திருக்கிறார்கள். காரணம், இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய அதிபயங்கரமான மிசைல்ஸ்கள். 3 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடந்தது. 3 ரவுண்ட் ஆஃப் டாக் சுவிட்சர்லாந்தில் நடந்தது. அதற்கு முன்பு இன்னொரு டாக் நடந்தது. 4வது ஆஸ்திரேலியாவில் நடக்க போறது. ஒவ்வொரு முறையும் ஈரான் எடுத்து வைத்த விஷயம், நாங்க எந்த விதமான நியூக்ளியர் டெக்னாலஜியும் டெவலப் செய்யவில்லை, எங்களுடைய மதத்திற்கு எதிரான இந்த வேலையை நாங்க பார்க்க மாட்டோம். ஏன்னா அமெரிக்கா, இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு இதுதான், தட் ஈரான் இஸ் டெவலப்பிங் தேர் நியூக்ளியர் வெப்பன். எங்க நாட்டில் எங்கேயுமே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி கிடையாது, நியூக்ளியர் பாம்பை நாங்க தயாரிக்கவில்லை என்கிற பல விஷயங்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். உங்களுக்கு வேணும்னா எங்க நாட்டுக்கு நீங்க தாராளமாக வரலாம், ஆய்வு செய்யலாம் என்கிற அந்த அழைப்பையும் கொடுத்தார்கள். தொடக்கத்தில் அமெரிக்கா கூறிய விஷயம், நீங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை க்ளோஸ் செய்யணும், நியூக்ளியர் தான் கிடையாது. அடுத்த எக்ஸ்கியூஸ், நீங்க மிசைல் சிஸ்டத்தை கைவிட வேண்டும். அதற்கு அவர்கள், இது எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்க வைக்கிறோம், and we will not stop our missile program. This is what Iran was telling. இன்னொரு பக்கம் நேத்தன்யாஹூ, பெஞ்சமின் நேத்தன்யாஹூ, இவர் போட்ட பிரஷர் அமெரிக்கா மீது எந்த அளவில் இருந்ததுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த விஷயம் முடிந்துவிடக் கூடாது. முடிந்துவிட்டால் இஸ்ரேலுடைய ஐடென்டிட்டியே முடிந்து போகும் இல்லையா? சோ அதனால் ஒரு பிரஷர், அந்த பிரஷர் எதற்குனா உடனடியாக அவசரப்பட்டு இந்த தாக்குதலை நடத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்பு இன்னைக்கு பேக்ஃபுட்ல இருக்கக்கூடிய நாடுகள், அரபு நாடுகள், எங்கெல்லாம் அமெரிக்காவிற்கு உதவி செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்களோ, யாரெல்லாம் அமெரிக்காவிற்காக பணம் பார்ப்பதற்காக எந்த நாடு அமெரிக்காவிற்கு உதவி வந்தது, எல்லாருமே இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிவிட்டார்கள். இஸ்லாமியர்களே இந்த ஒவ்வொரு நாட்டையும் எதிர்க்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அது சவுதி அரேபியாக இருக்கட்டும், அது யுஏஇ ஆக இருக்கட்டும், குவைத் இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு நாடுகள், அவங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே அந்த நாட்டு அதிபர்கள், அந்த நாட்டின் கவர்மெண்டை இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய வேலையில் வந்துவிட்டார்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த போர் பல திருப்பங்களுடன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க போகிறது என்கிற அந்த கேள்வியுடன் விடைபெறுகிறேன். இந்த போரை பற்றின தகவல்களை ஒவ்வொரு சில மணி நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளையும் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.